இப்ப இன்னைக்கு இன்னையோட ப்ராப்ளி இந்த பிரான்ச்சிங், அதாவது இந்த இஃபல்ஸ் கான்செப்ட் இன்னைக்கு மேக்சிமம் முடிஞ்சிடும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் டூ நம்பர்ஸ். இதுவும் நீங்க காலேஜ்ல கண்டிப்பா எக்ஸசைஸா இருக்கும், 2 நம்பர்ஸோ 3 நம்பர்ஸோ அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் மினிமம் கண்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் மேக்ஸிமம் ஆஃப் டூ நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். n1ன்றது ஒரு நம்பர், n2ன்றது ஒரு நம்பர். இப்ப எப்படி டென்னு சொன்னீங்க? கரெக்ட். ஸோ இங்க என்னன்னா ரெண்டு நம்பர்ல எது பெருசுன்றது எப்படி பார்த்தோம்? எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம பேசிக்கா நம்ம பிரெயின் வந்து கம்பேர் பண்ணணும். என்னன்னா இதை விட இது அதிகமான விஷயத்தான் கம்பேர் பண்ணணும். பிரெயினுக்கு தெரியும் இது அதிகம்னு சொல்லிட்டு, பட் கம்ப்யூட்டருக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா மேத்தமேட்டிக்கலா கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆபரேஷன் மூலமா சொல்லணும். எப்படி சொல்லலாம்? அவ்வளவுதான். ஸோ என்னுடைய n1 greater than n2 பார்ப்போம். Five greater than 10 இந்த கேஸ்ல போல ட்ரூ என்ன அர்த்தம்? ட்ரூவா இருந்தா n1 தான் பெருசு, ஃபால்ஸா இருந்தா n2 பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் 5 greater than 10. இப்ப இதுல ட்ரூவா ஃபால்ஸா இல்லைன்னா இப்ப இது கொஞ்சம் ஈஸியா நம்ம போட்டோம். இப்ப அடுத்த கேஸ் 3 நம்பர் எடுத்துப்போம். இப்ப 5 10 15 15 10 10 5 15 5 10. இதுல பெரிய நம்பர் என்ன? இதுல பெரிய நம்பர் என்ன? எல்லாத்துலயும் லாஜிக்கலா 15, பட் இன்புட்டோட ஆர்டர் மட்டும்தான் மாறி இருக்கு. இதுல 15 ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நார்மலா இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் மக்கள் யூஸ் பண்ணா முதல் 2 நம்பரை கம்பேர் பண்ணுவாங்க. அப்ப இந்த 2 நம்பர்ல இருந்து 10 மட்டும்தான். ஐடியா என்ன? முதல் 2 நம்பர் எடுத்து அது எது பெரிய நம்பர் பாக்குது, அந்த பெரிய நம்பர் எடுத்து 3வது பெரிய நம்பர் எதுன்னு சொல்லி பாக்குது. இது ஒரு ஆப்ஷன். ஹிந்தி போடுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன எழுதுவோம்? ஒரு டெசிஷன் ட்ரீ. n1 greater than n2 ட்ரூவா இருக்கலாம், ஃபால்ஸா இருக்கலாம். ட்ரூவா இருந்தா என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா எது பெரிய நம்பர்? ட்ரூவா இல்லைன்னா n2. இப்ப ட்ரூவா இருந்துச்சுன்னா n1 பெரிய நம்பர். அப்ப என்ன பண்ணுவோம்? n1 எடுத்து n3யோட கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி இவன் ஃபால்ஸா இருக்குன்னா n2 தான் பெரிய நம்பர். அப்ப 3வது கூட கம்பேர் பண்ணுவோம். அப்ப இங்க என்ன பண்ணுவோம்? ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு டெசிஷன் ட்ரீ வரைஞ்சிருப்போம். நம்ம இது வரைக்கும் பார்த்த டெசிஷன் ட்ரீக்கும் இதுக்கும் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது L1 லெவல் 1 வரைக்கும் தான் இருக்கும். இப்ப பார்த்துருக்கிறது பாத்தீங்கன்னா லெவல் 2 வரைக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி இதுல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. இது லெவல் 2 லெவல் 3 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்ப இந்த கோடை கன்வெர்ட் பண்றதுக்கு இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் ஜஸ்ட் எழுத மட்டும் செய்யணும். இது இந்த கோடை நான் வந்து இந்த ட்ரீய கோடா கன்வெர்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 3 நம்பர் தேவை. ஸோ என்ன இன்புட் கொடுத்தோம்? 5 10. நம்ம எழுதின கோட்ல n1 greater than n2 இருக்கும் போது மறுபடியும் n1 greater than n3 இருக்கும் போது இங்கேயும் n2 greater than
n 3 இருக்கும்போது இங்க ஒரு எல்ஸ் வரும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் எழுதிட்டோம்னா லிட்டரலா ஈஸி. இதை அப்படியே காப்பி பண்ணி இப்ப இந்த மூணு ஒர்க் ஆகும். இந்த ப்ரோக்ராம்ல 15 ஆன்சர் வந்துருக்கு. இப்ப இந்த ப்ரோக்ராம் இதே ப்ரோக்ராம நம்ம வேற மாதிரி போடலாம். நம்ம யோசிச்சோம் பார்த்தீங்களா 10 5. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு செட் ஆஃப் மக்கள் எப்படி யோசிப்பாங்கன்னு பார்த்தோம். முதல் 2 நம்பரோட பெரிய நம்பர் என்னன்னு பார்த்து 15 இருக்கும். அதை எடுத்து 3 நம்பர் கம்பேர் பண்ணாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நம்பர் எடுத்து இதை விட அதிகமா இருக்கா அண்ட் இதை அதிகமா இருக்கான்னு பார்ப்பாங்க. லாஜிக்கலா என்னன்னா முதல் நம்பர் எடுத்து அடுத்த 2 நம்பரோட அதிகமா இருக்கான்னு பார்ப்போம். இப்ப கம்மியா இருக்கலாம் அதிகமா இருக்கலாம். அப்ப இங்க என்ன செக் பண்றோம், n1 எடுக்கிறோம், n2 கம்பேர் பண்றோம். அதே நேரத்துல n1 n3 கம்பேர் பண்றோம். முதல் நம்பர் எடுக்கிறோம், இந்த 2 தூரம் அதிகமானு பாக்குறோம். ஒருவேளை 2 தூரம் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், n1 எடுக்கிறோம், n2 அதிகமா இருக்கு, n3 அதிகமா இருக்குன்னா எது பெரிய நம்பர், n1 பெருசு இல்லைன்னு அர்த்தம். இதுல இந்த நம்பர் எடுத்து 2 நம்பரோட இது பெருசா இருந்துச்சுன்னா ஆப்வியஸா n1 பெரிய நம்பர். இல்லைன்னா n1 விட n2 அல்லது n3 பெரிய நம்பரா இருக்கு. அப்ப ஃபால்ஸ் லைன் நம்ம செக் பண்ணணும். n2 n3 இந்த ரெண்டுல எது பெருசுன்னு பார்க்கணும். ஏன்னா n1 கண்டிப்பா இந்த இடத்துல பெருசு கிடையாது. அப்ப இங்க என்ன பண்ணுவோம், n2 n3 பார்ப்போம். ட்ரூவா இருந்துச்சுன்னா அங்க போட்ட ப்ரோக்ராமும் இங்க போட்ட ப்ரோக்ராமும் ஒண்ணுதான். நம்ம சில மக்கள் அப்படி யோசிப்பாங்க, சில மக்கள் எப்படி யோசிப்பாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை கண்டிஷன் இருக்கு, 2 கண்டிஷன் தான் இருக்கும். இதை கோடா கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும், இப்ப என்ன பண்ணோம்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள வரும், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இங்க வரும். இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் நம்ம என்ன பண்ணோம்னா இங்க ஆன்சர் கொடுப்போம். n1 n2 இருந்து n1 n3 இருந்துச்சுன்னா n1 தான் பெரிய நம்பர்னு சொல்லிட்டோம். இல்ல அப்படின்னா அந்த இந்த கூட அதே தான், ரைட் சைட்லயும் அதே தான். இப்ப எல்ஸ் போட்டு தனியா இஃப்னு போறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா எல்ஸ் இஃப்னு எழுதிக்கணும். இது உங்களுக்கு அப்படி புரிஞ்சா அப்படியே போட்டுக்கோங்க. இது இன்னும் ஷார்ட் வச்சுக்கோங்களேன். இது எப்படி படிப்போம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல் நம்பர் 2வது நம்பரோட அதிகமா இருந்து முதல் நம்பர் 3வது நம்பர் அதிகமா இருந்துச்சுன்னா முதல் நம்பர் தான் பெரிய நம்பர், n1 தான் பெரிய நம்பர். இல்ல 2வது நம்பர் எடுத்து 3வது நம்பரோட கம்பேர் பண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா 2வது நம்பர் பெருசு. இல்லைன்னா ஆப்வியஸா 3வது நம்பர் தான் பெருசு. இந்த இதுக்கு பேரு தான் இஃப் எல்ஸ் இஃப். இஃப் எல்ஸ் இஃப் 1 2 3 3 லெவல்ல வந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்து எல்லாமே இஃப் எல்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். இல்ல இஃப் எல்ஸ் பார்த்து அது எல்ஸுக்குள்ள ஒரு இஃப் எல்ஸ் பார்த்துருப்போம். இது பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் 3வது எல்ஸ். இதுதான் நீங்க புக்ல படிக்கும்போது 4 விதமா சொல்லுவாங்க, இஃப், இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ் இஃப், நெஸ்டட் இஃப். ஜஸ்ட் அப்படின்னா என்னன்றதுக்கான விஷயம் தான், அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இப்ப இந்த ஒரே ப்ரோக்ராம் 2 விதமா போட்டோம், அது எப்படி ஷார்ட்டா போட்டோம் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். இதை 3 விதமா போட்டுக்கோம் லிட்டரலா. அதாவது இப்ப நம்ம இங்க பார்த்த விஷயத்த வந்து இந்த எல்சிப்னு போடலாம், எல்ஸுக்குள்ள போடலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி போடலாம். இந்த 3 விதத்துல உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டா இருக்கோ அப்படி போடலாம். 3மே கரெக்டான ஆன்சர் தான். அதுக்கு 2 விஷயம். இன்னொன்னு 3வது விஷயம் வந்து அதோட சின்டெக்ஸ் மட்டும் நம்ம எல்ஸ் உள்ள போடாம எல்சிப்னு சேர்த்து போட்டுருந்தோம். இப்ப அடுத்து லீப் இயர். ஒரு வருஷம் லீப், இதையும் நீங்க கிளாஸ்ல பார்த்துருக்கலாம் அல்லது இன்டர்வியூல கேட்டிருக்கலாம். ஒரு லீப் இயர், ஒரு வருஷம் லீப் இயரா இல்லையான்றதுக்கான ப்ரோக்ராம் எழுதணும். இன்புட் என்ன பாத்தீங்கன்னா இயர்.
ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 1992 2000 2000 1991 1992 லீப் இயரா இல்லை? அப்ப 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நம்பர் தான் லீப் இயர் அப்படின்னா 1992 4ஆல டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா அது லீப் இயர் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வருஷம் 4 அது லீப் இயரா இருக்கும். 8 12 அப்படி போயிட்டே இருக்கும். மல்டிப்ளை ஆஃப் 4ஆ இருந்துச்சுன்னா அது லீப் இயர். இது 2023 லீப் இயர் கிடையாது. 4ஆல டிவைட் ஆகல. கரெக்டா? 2023 மாடுலோ 4 போட்டோம்னா என்ன வரும்? 1 வரும். அப்ப லீப் இயர் கிடையாது. 2024 அடுத்த வருஷம் மாடுலோ 4 போடுறோம், இது லீப் இயர். 2022 இது 3 வரும். ரிமைண்டர் வந்து 0 கிடையாது, மாடுலோ 4. 2021 மாடுலோ 4 போட்டீங்கன்னா 1 வரும். இந்த 3மே லீப் இயர் கிடையாது, ஏன்னா இது 4ஆல டிவைட் ஆகணும். லாஜிக்கலா புரியுதுங்களா? இவ்வளவுதான் லீப் இயருக்கான விஷயம். இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா? அதாவது ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள் சொன்னா தப்பு. 365.25 நாள். இதெல்லாம் ஒரு ஒரு நம்ம வந்து சூரியன் வந்து பேசிக்கா வந்து சுத்துறதுக்கு 365.25 நாட்கள் ஆகும். அதாவது 6 மணி நேரம் ஆகும். 365 நாள் 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரம் தான் பேசிக்கா 0.25 4 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு நாள். அதுதான் 4 வருஷம் கழிச்சு நம்ம போடுறோம். இப்போ அந்த கணக்கை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் வருஷம் ஒரு கால், 2வது வருஷம் 2 கால், 3வது வருஷம் 4 வருஷம் 4 வருஷம் சேர்த்து அது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வருது. இப்போ பாயிண்ட் என்ன? ஏன் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருதுன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரணும். எந்த கேள்வியும் அதுக்கு வரணும், சரிங்களா? அதனாலதான் இப்ப தெரிஞ்சிருப்போம். சும்மா லீவ் பத்தி பாருங்க, இது மாதிரி இருக்குங்களா? அதனாலதான் எவ்ரி 4 இயர்ஸ் வந்து லீவ் இயர் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செக் பண்ணுவோம்? ஒரு கண்டிஷன், என்னுடைய இயர் மாடுலோ 4 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ட்ரூ. ட்ரூவா இருந்தா என்ன அர்த்தம்? இல்லைன்னா நாட் a லீப் இயர். இப்படிதான் நம்ம சில பேர் போட்டிருப்போம். இந்த கோடு உங்களுக்கு எது தெரியும்? இப்ப இதுல என்ன ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டீடைல்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, எனக்கு ஓரளவு தான் தெரியும். 365.25 கிடையாது, 2 4 அந்த மாதிரி ஒரு 10 நம்பர் போகும். லாஜிக்கலா என்னன்னா, எவ்ரி 400 இயர் மட்டும்தான் ஒரு நாள் சேரும். எவ்ரி 100 இயர் வந்து லீப் இயர் கிடையாது. எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னு. ஸோ ஐடியா என்ன பாத்தீங்கன்னா, 2000 இது லீப் இயர், 2100 லீப் இயர் கிடையாது. இது 4ஆல டிவைட் ஆகும், ஸ்டில் அது லீப் இயர் கிடையாது. 2200 லீப் இயர் கிடையாது. 2300 லீப் இயர் கிடையாது. 2400 லீப் இயர். ஸோ எல்லாமே சொல்ல டிவைட் ஆகும். பட் ஸ்டில் ஒரு நம்பர், இது எல்லாத்தோட காமன் என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே 100ஆல டிவைட் ஆகுற நம்பர். பட் இந்த 2 மட்டும்தான் லீப் இயர், ஏன்னா இந்த ரெண்டுமே 400ஆல டிவைட் ஆகும். இது இந்த நம்பர் 400 டிவைட் ஆகாது. ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னா, இது 4ஆல டிவைட் ஆனாலும் அந்த நம்பர் 100ஆல டிவைட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது 400 டிவைட் ஆனா மட்டும்தான் லீப் இயர். இப்படி சொல்லலாம். 2000 அப்புறமா செக் பண்ணிட்டே வருவோம், 2100 பார்க்கும்போது 4 டிவைட் ஆகும். அப்ப இது 100 டிவைட் ஆகுதான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இங்க whether it is divisible by 100. எஸ், அப்படி ஆச்சுன்னா whether it is divisible by
400 எஸ்ஸா இருந்தா மட்டும்தான் லீப் இயர். அப்படின்னு சொல்றேன், ஒரு நம்பர் ஒரு இயர் 4 டிவைட் ஆகுது, ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்கணும்னா அது 100 டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 100 டிவைட் ஆகி 400 ஆகல அப்படின்னா அது லீப் இயர் கிடையாது. பாயிண்ட் புரியுதுங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் 100. 100 டிவைட் ஆகுது, ஆனா 4 டிவைட் ஆகல. 200 100 டிவைட் ஆகுது, 400ல ஆகல. 100 டிவைட் ஆகுது, 400ல ஆகல. இது பாத்தீங்கன்னா 100ல ஆகுது அண்ட் 400ல டிவைட் ஆகுது. இது பாத்தீங்கன்னா 100ல ஆகுது, அதுல இருந்து 400 ஆகுது. இப்ப சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு மேடம் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இதுக்கு ஒரு டெசிஷன் ட்ரீ வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழப்பம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம்? ஒரு இயர் 4ஆல டிவைட் ஆகுதான்னு பார்த்தோம். ட்ரூவா இருக்கலாம், ஃபால்ஸா இருக்கலாம். ட்ரூவா இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியாது, அதையும் செக் பண்ணணும். பட் ஃபால்ஸா இருந்தா கண்டிப்பா சொல்லலாம் இவன் லீப் இயர் கிடையாதுன்னு. நாட் அ லீப் இயர். இந்த ஸ்டெப் முடிஞ்சு. அடுத்து இப்ப என்ன செக் பண்ணணும்? 100ல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்ப அடுத்தது இது என்னது? என்னுடைய இயர் 0. மறுபடியும் அதே 2 ஆப்ஷன். ட்ரூவா இருந்தா லீப் இயர் சொல்லலாமா? அது எக்ஸலென்ட். அது 400ல ஆகுதான்னு பார்ப்போம். அப்ப இதற்கு என்ன பண்ணுவோம்? மறுபடியும் 0 அப்படின்னு பாக்குறோம். இங்க வருவோம். இதே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, ஃபால்ஸ்னா கண்டிப்பா அது லீப் இயர். ஏன் அப்படின்னா இது 4ஆல டிவைட் ஆகி 100 டிவைட் ஆகல. இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1996. 4 டிவைட் ஆயிருக்கா, 100 டிவைட் ஆகலன்னா லாஜிக் என்னன்னா 1996 எடுத்துப்போம். இட்ஸ் லீப் இயர். ஏன்னு பார்க்கும்போது டிவைட் பை 4ஆல ஆகுது. ஸோ இங்க வரும் 100 ஆகுதான்னு பாக்குறோம், ஆகல. அப்ப அது லீப் இயர். 100 அதாவது 4 டிவைட் ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதுக்கப்புறம் 100 டிவைட் ஆகிருந்தா மட்டும்தான் 400 ஆகிருக்கான்றது பார்ப்போம். 100 டிவைட் ஆகலன்னா கண்ணை மூட்டை அது லீப் இயர்னு சொல்லிடுவோம். கரெக்டுங்களா? இப்ப இந்த இடத்துல 400 டிவைட் பண்றோம். ட்ரூ, ஃபால்ஸ். ட்ரூவா இருந்தா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். ஃபால்ஸா இருந்தா இப்ப இந்த டெசிஷன் ட்ரீ வரையலன்னா இந்த விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கும். இந்த டெசிஷன் ட்ரீ வரைஞ்சிட்டோம், நமக்கு புரிஞ்ச அந்த லீப் இயர் இது கண்டுபிடிக்கணும்ன்ற விஷயத்துக்கு டெசிஷன் ட்ரீ வரைஞ்சாச்சு. இப்ப இத கோடா எழுதுறது, இது அப்படியே கோடா வச்சுக்கோங்க, டேரக்டா எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இயர் மாடுலோ 4 = 0. இஃப் ஃபர்ஸ்ட் எடுத்தோமே என்னுடைய இயர் யூசுவலா போடுற அதே ஈக்குவல்ஸ். கொஸ்டின்ஸ்? ரெண்டாவது, இங்க ஃபால்ஸ் இருந்தா என்ன சொன்னோம்? லீப் இயர் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த இடத்துல இது ஒரு நல்ல கேள்வி. 2 ஈக்குவல் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஒரு ஈக்குவல் போட்டா என்ன அர்த்தம்னா ரைட் சைடுல இருக்கிற வேல்யூ லெஃப்ட் சைடுல இருக்கிற வேரியபிள் அசைன் பண்ணணும்னு அர்த்தம். இங்க இருக்கு, இங்க ஒரு ஈக்குவல்ட்டுக்கு என்ன அர்த்தம்? இட்ஸ் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு பார்த்தோம். ஏன் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா ரைட் சைடுல இருக்கிற அந்த வேல்யூவை லெஃப்ட் சைடுல இருக்கிற வேரியபிள் அசைன் பண்றதுனால அசைன்மெண்ட் ஆபரேட்டர். 2 ஈக்குவல் போட்டா என்ன அர்த்தம்னா 2 ஈக்குவலுக்கு ரைட் சைடுல இருக்கிற வேல்யூ லெஃப்ட் சைடுல இருக்கிற வேல்யூ ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்ப லெஃப்ட் சைடுல இருக்கிற நம்பரும் ரைட் சைடுல இருக்கிற நம்பரும் ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? சேமா இருந்துச்சுன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணும்? கேட்கலாம். ட்ரூ பண்ணுமா, ஃபால்ஸ் பண்ணுமா? ஸோ இப்போ இந்த டபுள் ஈக்குவலுக்கு என்ன அர்த்தம்னா இது செக் பண்ணும். இந்த டபுள் ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிற வேல்யூவும் ரைட் சைடுல இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலான்னு செக் பண்ணும்.
அவ்வளவுதான் செக் பண்ணும். ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்ல ஃபால்ஸ் பண்ணும். இப்ப அடுத்த ஸ்டெப் உள்ள வரும். அடுத்த கண்டிஷன் அது மாடுலோ ட்ரூவா இருந்துச்சுன்னா, இது ட்ரூவா இருந்தா என்ன, இங்க பாத்தீங்கன்னா ஃபால்ஸா இருந்தா லீப் இயர்னு சொல்லிட்டோம். அப்ப இங்க ஃபால்ஸா இருக்கும்போது லீப் இயர். மறுபடியும் உள்ள இங்க என்ன சொல்லியிருக்கோம், இயர் வந்து ஃபோன்டான்னு பார்ப்போம். ஸோ இது ஈக்குவலா இருந்துச்சுன்னா லீப் இயர், இல்லைன்னா நாட் லீப் இயர். இந்த கோட் ரன் பண்ணா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ இந்த கோடை ரிவர்ஸ்ல வச்சுப்போம். இந்த கோடு நம்ம எதை பார்த்து எழுதணும்னு பாத்தீங்கன்னா, இங்க போட்டிருக்க இந்த டெசிஷன் ட்ரீயை தான் கோடா கன்வெர்ட் பண்ணிப்போம். அது நம்ம இந்த வரைஞ்ச டெசிஷன் ட்ரீல இருந்து கோடா கன்வெர்ட் பண்றது. இப்ப உங்களுக்கு இந்த டெசிஷன் ட்ரீ போட முடியுது, கோடா கன்வெர்ட் பண்ண முடியலன்றதான். இப்ப நீங்க இது போட எழுதுங்களேன். கம்ப்யூட்டருக்கு கண்டிஷன் எப்படி சொன்னா புரியும் பாத்தீங்கன்னா, இஃப்னு சொல்லி போட்டாதான் கம்ப்யூட்டருக்கு புரியும். அப்ப இஃப் இங்க போட்டிருக்கிற இந்த கண்டிஷனை தான் இங்க எழுதுவோம். கரெக்டுங்களா? இந்த வட்டத்தை மட்டும் தான் நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். இது ஜென்ரல். நம்ம இந்த கோடு பொறுத்தவரை எப்படி எழுதுவோம், இஃப் என்னுடைய இயர் அதுல 4 இங்க ட்ரூவா இருந்தா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், இஃப் பிளாக்னு பேசணும். ஸோ ஒரு இஃப் பிளாக் போட்ட உடனே என்ன பண்ணோம், ஒரு இஃப் பிளாக் எழுதணும் அல்லது எல்ஸ் பிளாக் எழுதணும். இப்ப இந்த ஸ்டெப் புரியுதுங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கோம், முதல் இந்த வெறும் அந்த வட்டத்தை மட்டும் இஃப் கண்டிஷனா போட்டோம். அப்புறம் அதுக்கு லெஃப்ட் சைடு ட்ரூவா இருந்தா ஒரு இஃப் பிளாக்கும், ரைட் சைடு ஃபால்ஸா இருந்தா எல்ஸ் பிளாக்கும் போட்டோம். இப்ப இந்த ஃபால்ஸ் அப்ப இங்க என்ன சொல்லணும் நம்ம, அப்ப இங்க எப்படி சொல்லுவோம், பிரிண்ட் டபுள் கோட்ஸ்ல நாட் அ லீப் இயர்னு எழுதுவோம். இப்ப இங்க இதே விஷயம், இந்த 3 விஷயம் பாத்தீங்களா, இதே திருப்பி பண்ணுவோம். இப்ப மொத்த ட்ரீக்கு பார்த்தோம். இப்ப என்ன பண்ண போறோம், இங்க இருக்கிற இந்த ட்ரீக்கு மட்டும் பார்க்க போறோம். இயர் மாடுலோ 100 டபுள் ஈக்குவல் டு 0. இதுக்கு ஒரு ட்ரூ இருக்கு, இதுக்கு ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், இங்க ஒரு இஃப்பும் இங்க ஒரு எல்ஸும் போட்டுருவோம். இது முடிஞ்சு. இங்க எல்ஸா இருக்கும்போது கண்டிப்பா லீப் இயர்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் பண்ணி லீப் இயர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்ப இதுவும் முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ண போறோம், இங்க இருக்கிற இந்த அது இங்க இஃப் இருந்துச்சுன்னா ட்ரூனா ஒரு வேல்யூ, எல்ஸ் இல்லைன்னா இது. ட்ரூவா இருக்கும்போது லீப் இயர்னு இருக்கு. அப்ப இங்க லீப் இயர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம், இங்க நாட் அ லீப் இயர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெசிஷன் ட்ரீ வரைஞ்சிட்டீங்கன்னா ஒரு ஒரு பிளைனா யோசிக்கணும்னா ஒரு வட்டம் போட்டிருக்கிற கண்டிஷனை இஃப் பக்கத்துல பிராக்கெட்ல போடணும். லெஃப்ட்ல என்ன போட்டிருக்கோமோ அது இஃப் பிளாக், ரைட் என்ன போட்டிருக்கோமோ எல்ஸ் பிளாக், அவ்வளவுதான். அது அப்படியே இந்த டயக்ராம நீங்க கோடா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 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 வாரத்துல 2 வாரத்துல நீங்க வந்து இந்த டயக்ராம் உங்க மைண்ட்ல இருக்கும், நீங்க டேரக்டாவே கோட ஆரம்பிச்சிடலாம். இனிஷியல் டேஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு இந்த டெசிஷன் ட்ரீ வரைகிற மாதிரி இருக்கும். நிறைய ப்ரோக்ராம் நீங்க போட 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 உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து ப்ராக்டிஸ் ஆகும்.